ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. தக்காளி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. பழுத்த தக்காளியை தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடித்து வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாகும் என சொல்லப்படுது. இந்த தக்காளியில லைகோபின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாக காணப்படுது. இது இதய நோயை குறைக்கவும் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவுது. மேலும் இதுல வைட்டமின் சி, பொட்டாசியம், ஃபோலேட், வைட்டமின் கே ஆகியவையும் அதிக அளவில் காணப்படுது. தக்காளியில சுமார் 95% தண்ணீர் காணப்படுது. மீதமுள்ள 5% கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. 100 கிராம் தக்காளியில 18 கலோரிகள், 95% தண்ணீர், 0.9 கிராம் புரதம், 3.9 கிராம் கார்போஹைட்ரேட், 2.6 கிராம் சர்க்கரை, 1.2 கிராம் நார்ச்சத்து, 0.2 கிராம் கொழுப்பும் காணப்படுது. தக்காளியில 4% கார்போஹைட்ரேட் காணப்படுது. இதுல 70% குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் போன்ற எளிய சர்க்கரைகள் காணப்படுது. தக்காளியில நார்ச்சத்து அதிக அளவுல உள்ளது. சராசரி ஒரு தக்காளியில 1.5 கிராம் நார்ச்சத்து காணப்படுது. தக்காளியில வைட்டமின் சி காணப்படுது. இந்த வைட்டமின் சி நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அதுபோல இதுல பொட்டாசியம் காணப்படுது. இந்த பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுது. இதய நோய் பிரச்சனைகளை குறைக்க உதவுது. அதுபோல பைலோகுவினோன் என அழைக்கப்படக்கூடிய வைட்டமின் K1 இதுல காணப்படுது. இது இரத்தம் உறைதலுக்கும் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது. அதுபோல இதுல ஃபோலேட் காணப்படுது. அதாவது வைட்டமின் B9. பி வைட்டமின்கள் ஒன்றான ஃபோலேட் சாதாரண திசு வளர்ச்சிக்கும் செல்களுடைய செயல்பாட்டிற்கும் மிக முக்கியமானது. கர்ப்பிணி பெண்களுக்கும் இது மிகவும் முக்கியமானது. தக்காளியில காணப்படக்கூடிய லைகோபின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம செல்களை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதனால தக்காளி போன்ற லைகோபின் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் பொழுது நுரையீரல் புற்றுநோய், வயிறு, புரோஸ்டேட் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம் எனவும் சொல்லப்படுது. அது மட்டுமில்லாம கணையம், பெருங்குடல், தொண்டை, வாய், மார்பகம், கருப்பை வாய் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய நோய்களையும் குறைக்க இது உதவுவதா ஆய்வுகள் சொல்லுது. லைகோபின் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவையும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்க உதவுது. இதனால இதய நோய்க்கான வாய்ப்புகள் குறையும். தக்காளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி, வைட்டமின் இ, பிளேவனாய்டுகள் எனப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பிற ஊட்டச்சத்துக்கள் நம்ம இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். தக்காளியில லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் எனப்படக்கூடிய பொருட்கள் காணப்படுது. இது ஸ்மார்ட் போன்கள், கணினிகள் போன்ற டிஜிட்டல் சாதனங்களால ஏற்படக்கூடிய நீல ஒளியிலிருந்து நம்ம கண்களை பாதுகாக்க உதவுது. கண்களை சோர்வடைய வைக்காம பாதுகாக்குது. ஒரு சில ஆய்வுகள் ஆஸ்துமா பிரச்சனை இருப்பவர்களுக்கு தக்காளி உதவியா இருக்கும் என சொல்லுது. இது நுரையீரலில் உள்ள காற்றுப்பைகளை சேதப்படுத்தக்கூடிய எம்பிசிமாவை தடுக்க உதவும் எனவும் சொல்லப்படுது. தக்காளியை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கும் என சொல்லப்படுது. தொடர்ந்து தக்காளியை சாப்பிட்டு வருவது வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கும் என சொல்லப்படுது. ஈறு நோய்களை குறைக்கும் என சொல்லப்படுது.